அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கான ஜூன் மாத நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூட்டப்புலி கிராமத்தில் 48.50 கோடி மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 540 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு கொடுக்காததால் பல லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது என்றும் 15,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கிய பிறகு அதனை வழங்க நிபந்தனைகள் விதிப்பது சரியல்ல என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தமிழக அரசின் அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். இந்த ஆண்டு நமக்கு வழங்க வேண்டிய 2152 கோடியில் முதல் தவணையாக இருக்கின்ற 573 கோடி ரூபாயை வழங்கவில்லை. ஜூன் மாதம் வழங்கியிருந்திருக்கணும், அது வழங்கவில்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தாலும் சரி, பல லட்சம் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக, குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் ரைட்ஸில் கல்வியில் இன்னைக்கு அவங்க கை வச்சிருக்காங்க. நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்றிருக்கோம். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நேற்று பேசியிருக்கோம். அவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன்படி நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.